ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேப் ரெக்கார்டர் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செட் வந்து Panasonic RX FS 410. மலைக்குள்ளேயும் வெயிலையும் கிடந்த செட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கிரில் எல்லாமே ரொம்ப துரு பிடிச்சிட்டு. ஸோ இது வந்து இப்போ டெட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எந்த செட்டுமே நீங்கள் கலத்துறதுக்கு முன்னாடி இந்த எஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த டோரை வெளியே எடுத்தால் தான் இது வந்து கலந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இது ஏற்கனவே எங்கேயோ கொடுத்து கலத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் எல்லாமே கலந்து கிடக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் மெயின் மேட்ரு ஒன்றும் இல்லை, பிஞ்சு ரோலர் இல்லை. ஹெட் இருக்குது, மற்றெல்லாம் இருக்குது, பிஞ்சு ரோலர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேட்சார பிஞ்சு ரோலர் ரெடி பண்ணணும். ஏன்னா சில இதில் வந்து ரப்பர் தேஞ்சிருக்கும், அந்த பிஞ்சு ரோலர் ரப்பர், அது நம்ம வேறு இதில் வந்து எடுத்து மாற்றிக்கலாம். ஆனால் இது இந்த செட்டே இல்லை. அதனால் Panasonicல இந்த மாடலில் உள்ள பிஞ்சு ரோலர் முதல்ல ரெடி பண்ணணும். இதை கலத்தும் போது கொஞ்சம் கவனமாக கலத்தணும். ஏன்னா இந்த டயல் வந்து நம்ம கலத்திட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டியூனிங் மாறி போகும். அதனால் இதை கலத்தின பிறகு இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதை இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இந்த பொசிஷன் மாறிடும். ஏன்னா இங்கே வந்து இந்த கேங் வந்து ஒரு பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. அதை நம்ம மாற்றி இங்கே ஏதாவது டியூன் பண்ணிட்டோம்னா அந்த பொசிஷன் மாறும். அப்புறம் ஸ்டேஷன் வந்து வெவ்வேறு இடத்துல கிடைக்கும். அதனால் இது அப்படியே ஒரு இடத்துல வச்சிருவோம். ஓகே, இதை சர்வீஸ் கொடுத்த இடத்துல அந்த பிஞ்சு ரோலரை கலத்தி எடுத்துட்டாங்க, அந்த செட்டே கலத்தி எடுத்துட்டாங்க. இந்த பிஞ்சு ரோலர் வந்து கொஞ்சம் ரயர் பிஞ்சு ரோலர். ஸோ ரெண்டு பெல்ட்டும் வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. பெல்ட்டை மாற்றணும். நம்ம பெல்ட் மாற்றுறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெல்ட் வருது. ஒன்று வந்து ஃப்ளாட் பெல்ட், ஒன்று வந்து ஸ்கொயர் பெல்ட். ஸோ இதில் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5, இதோட நம்பர் வந்து 7.5, அதாவது ஃபோல்டட் லென்த் வந்து 7.5 சென்டிமீட்டர். இந்த ஸ்கொயர் வந்து 6.5. ஸோ இதில் இருந்த பெல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 7.5க்கு மேலே இப்போ வந்து 9 இருக்குது. ஹார்டாக இருக்குது, இது போட முடியாது. இது கிட்டத்தட்ட 8 இருக்குது. 6.5 இருக்கணும், 8 இருக்குது. ஸோ இப்போ பெல்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த செட்டு வந்து டெட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா இந்த மோட் சுவிட்ச், அதாவது டேப் ரேடியோ, இதான் மோட் சுவிட்ச். இந்த மோட் சுவிட்ச் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சுவிட்ச் கிளீனிங் ஆயில் போட்டாச்சுன்னா சரியாயிடும். இந்த மாதிரி ஹார்டாக இருந்தால் நம்ம சும்மா போட்டு அங்கேயும் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இது உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் இந்த செட் வந்து வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஆயில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு திருப்பி நாம் இந்த மாதிரி அசைஞ்சிட்டு, இந்த சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு அசையலை, இப்போ அசையுது. ஸோ இப்போ அசைய ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நமக்கு பண்ணிங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கான்டாக்ட் கிடைக்காதனால தான் அந்த எஃப்எம் எதுவுமே ஒர்க் ஆகலை, டெட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது கிளியர் ஆகிடும். இனி வந்து இதுக்கு பிஞ்சு ரோலர் செட் பண்ணணும். நிறைய டைப் பிஞ்சு ரோலர் இருக்குது. ஸோ இது இந்த மாடலுக்கு நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன் பிஞ்சு ரோலர். இது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இன்னொன்று இந்த செட்டில், இந்த மாடல் செட்டில் பார்த்தீங்கன்னா Panasonicல இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ப்ளே ஹெட் வந்து கீழே வர்றது மேலே போகிறதெல்லாம் வந்து மோட்டார் வந்து அந்த ஃப்ளைவீல் சுற்றுறதுனால தான் இது கீழே இறங்கும், அந்த மாதிரி மேலே போகும். ஸோ சில சமயங்களில் இது இறங்கலைன்னு சொல்லி நம்ம இங்கே ப்ராப்ளம் இங்கே இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. இந்த வீலை சுற்றி விட்டாச்சுன்னா கீழே போகும். அது மாதிரி ஜாம் ஆகிட்டுன்னா நம்ம இந்த வீலை சுற்றி தான் அதை மேலே எடுக்கணும். இங்கே ஒரு காடி இருக்குது. இந்த காடியில் தான் இந்த கம்பி வரும். கரெக்டாக போட்டிங்கன்னா சரியாக செட் ஆகிடும். ஓகே, லாக் ஆகிட்டு. இங்கே ஒரு லாக் இருக்குது, அதனால் இது வந்து கிளியராக லாக் ஆகிடும். ஸோ இப்போ இது கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இனி போட்டு பார்ப்போம்.
ஸோ இது மாட்டுறதுக்கு முன்னாடி ஒருக்க நம்ம போட்டு பார்த்துருவோம். இந்த வால்யூம் கண்ட்ரோலர் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் இந்த ஆயில் போட்டாச்சுன்னா சரியாயிடும். ஸோ இந்த ஆயிலுக்கு பதிலாக வேறு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து சுவிட்ச் கிளீனிங் ஆயில், இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இந்த செட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் வரும். சரியாயிடும். இந்த மாதிரி ஆயில் போட்டாச்சுன்னா சரியாயிடும். ஓகே, இது எஃப்எம் மோடில் இருக்குது, டேப் ரெக்கார்ட் மோடில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். டேக்கப் ஃபீல் கரெக்டாக ஓடுது, பிஞ்ச் ரோலர் கரெக்டாக ஓடுது. ஒரு கேசட் போட்டு பார்ப்போம். ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. குறை இல்லையே. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு சின்ன சவுண்டு அன்னெசரியாக வருது, அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு கிளியர் ஆகிட்டு இப்போ ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேப்பு சூப்பர், நல்லா இருக்கு. ரேடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ரேடியோ நல்லா இருக்கு, எஃப்எம் சூப்பராக இருக்கு. இதில் என்னன்னா இனி வந்து இந்த grill வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, துருப்பிடிச்சு மோசமாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் போட்டு எடுத்து கிளியர் பண்ணியாச்சுன்னா புது செட்டு மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்